Taste the Daily. உலக முதலீட்டாளர் மாநாடுடைய தொடக்க விழா நிறைவடைந்திருக்கிறது. விழா அரங்கத்திற்குள் இருந்து செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், இப்ப கடந்த 2 மணி நேரமாக நடந்த நிகழ்வுகள், முதலமைச்சரினுடைய உரை, பியூஷ் கோயலினுடைய உரை, அனைத்தையும் நம்ம கேட்டிருந்தோம். தற்போது உங்களிடம் யார் இருக்கிறார்கள்? உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? திலகவதி, நம்ம அந்த முதலமைச்சர் பேசிய அந்த அரங்கத்திற்கு வெளியே இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், முதலீட்டாளர்கள்லாம் தற்போது வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான முக்கியமான அறிவிப்புகள்லாம் தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பேசுவதற்காக கூட இங்க மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடியவர்கள். சார், இப்ப முதலமைச்சருடைய உரையை கேட்டிருப்பீங்க. குறிப்பா மத்திய அமைச்சர் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடா இருந்தது? ரொம்ப பாசிட்டிவா இருக்குங்க. The investments are coming and all countries are participating here. They are arranged well. இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க? நீங்க எந்த துறையில இன்வெஸ்ட் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வர்றோங்க. ஐடில வந்து 1000 crores இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப ஐடி துறையில எந்த அளவுக்கு சார் வேலை வாய்ப்பு இருக்கு? இப்ப நீங்க 1000 crore இன்வெஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு பேருக்கு வந்து இதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார்? நாங்க பிளான் பண்ணது வந்து 6000 பீப்புளுக்கு பிளான் பண்றோம். 6000 பேர். எங்கெங்கெல்லாம் உங்களுடைய நிறுவனங்கள்லாம் அமையிருக்கு சார்? கோயம்புத்தூர்ல இருக்குங்க. கோயம்புத்தூர்ல ஆல்ரெடி KGISL குரூப்ஸ் கோயம்புத்தூர். சரிப்பா, சென்னை போன்ற நகரங்கள்ல தான் ஐடி காரிடார் இருந்தது, பெங்களூர் இருந்தது. இப்ப சென்னை போன்ற நகரங்கள், குறிப்பா கோவை போன்ற நகர்களுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களா சார்? கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிச்சு ஒரு 10 years ஆச்சுங்க. 10 years வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் KGISL குரூப் கோயம்புத்தூர்ல வந்ததுக்கு அப்புறம் டெக்ஸ்டைல்ல இருந்தது ஐடியா மாறி இப்போ கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு 1 லட்சம் பேர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரே பல்வேறு விதமான உங்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காரு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தியா இருக்குதா சார்? போக போதும் தெரியும்னு நினைக்கிறோம். சார், இப்ப மற்றொரு இன்வெஸ்டர் இருக்காங்க சார். இப்ப நீங்க எந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? முதலமைச்சருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது? நீங்க அதை பத்தி சொல்லலாம் சார். ஐடி ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நானும் ரெப்ரசன்ட் கேஜி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். அங்கே 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஐடி ஃபீல்டில். நீங்கள் கேட்டீங்க ஐடி துறையில் வேலைவாய்ப்பு எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த 3 வருஷத்தில் வந்து நாங்களே 50,000 ஐடி வேலைவாய்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்கான பிளானில் தான் இருக்கோம். மத்திய அமைச்சர் பேசுறது வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கு. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லேருந்து மாறி இப்போ வந்து டைரக்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு சார்? இன்னும் ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லேருந்து வெளியே வரல. 50% ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து படிப்படியாக வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துல ஒரு பாதியில் ஜூனுக்குள்ள வந்து படிப்படியாக எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர்லேருந்து ஆஃபீஸ் கல்ச்சருக்கு வந்துருவாங்கன்னு முழுமையாக நம்புறோம். ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க, வெளிநாடுகள் உங்ககிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்களா சார்? நல்லா இன்வெஸ்ட் பண்றாங்க. நிறைய யூஸ் அவர் ஒர்க் ஃபோர்ஸ், மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட நம்மளுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வேணும். கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டிங்கிற இடத்துல வந்து ஆல்ரெடி 60,000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவு ஐடி இஸ் டெவலப்பிங் லாட் இன் தட் செக்டர். நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த இன்வெஸ்டர் மீட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? நான் வந்து சென்னையில இருந்து வரேன். நாங்க வந்து இந்த மருந்து ஏற்றுமதி பண்றோம். அதாவது இங்க வந்து திண்டிவனத்தில் இந்த ஃபார்மா பார்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அங்கே வந்து பெரிய கிரவுண்டு வாங்கி அங்கே ஃபேக்டரி கட்டி அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த இதுலேயே ஒரு 40-50 பேர் அந்த ஷெட் வாங்கியிருக்காங்க. மருந்து உற்பத்தி. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பேர் இது மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? 1 கோடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து 110 கோடி வந்து மிஷினரிஸ்க்கு, பாக்கியில் செலவுக்கெல்லாம் இருக்கு. அது பெங்களூர் ஒரு நிறுவனத்தோட அதை கட்ட போகிறோம். 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த கேன்சர் ப்ராடக்ட்ஸ் அங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கே இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், வெளிநாட்டுக்கும் பண்ண போகிறோம். தொழில்துறைக்கு தமிழகம் எந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு சார்? நல்ல இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த இது பார்த்தாலே தெரியுமே உங்களுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாம் அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க. 4-5 பேர் இப்போ எல்லாம் ஹில்டன் ஹோட்டலில் இருக்காங்க. ஸோ அதனால நல்லா பண்ணுறாங்க. அதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐ விஷ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பல்வேறு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இங்க வந்திருக்கிறார்கள். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டர் மீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? We are from Winfra Coimbatore, and we are setting up an IT park there as a Winfra in the 4 phases. So the first phase, which is 360,000 square feet, which is we are planning to complete it by March 2025. Approvals and all these things are in the process, and we hope that this will be a good showcase building. This will be one of the unique state-of-art building for Coimbatore to offer not only IT but of course other sectors also. We welcome. How much crore your investment, and what are the employments, sir? How many people you will? So see, the present employment is so presently it's a 1,000 crore investment, okay, when spread across the phases. And to start with, we expect around 3,500 employment to be there in the Coimbatore class.
சார், இப்ப கோயம்புத்தூர்ல நீங்க இருக்கீங்க, குறிப்பா அந்த டெக்ஸ்டைல்ஸ் துறை தாண்டி இப்ப ஐடிக்கு நிறைய மாறிட்டு இருக்கீங்க. வேற என்ன இன்னும் வரக்கூடிய காலங்களில் கோயம்புத்தூர் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் சார்? கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிருங்க. கோயம்புத்தூர்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு வேலைக்கு ஆளே கிடைக்கிறது இல்ல, டேலண்ட்ஸ் இல்ல. ஸோ நிறைய பேர் வேற ஸ்டேட்ல நம்ம ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து போனவங்கள திரும்பி கோயம்புத்தூர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்தா கூட எனக்கு இடம் இல்லாம தான் இருக்கு. சென்னை போன்ற நகரங்களிலே வளர்ச்சி இருக்கு. இப்ப நீங்க இந்த மாதிரி தேர்ட் டயர் செகண்ட் டயர் சிட்டி வளரும் போது தான் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்கும். அதற்கு அங்க இருக்கக்கூடிய மற்ற அரசுடைய துறைகள் ஒருங்கிணைந்து ஒர்க் பண்றாங்களா சார்? உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, ரோட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஹெல்ப் பண்றாங்க. மற்ற குறிப்பா அங்கிருந்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த பக்கம் திருப்பூர் இளைஞர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வந்துட்டு இருக்காங்க, ஆல்ரெடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரௌண்டிங் ஒரு 100 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 2000 கோடி ரூபாய்க்கு குறிப்பா ஐடி கம்பெனிகள் வந்து தற்போது இந்த கேஎஸ்எல் குரூப் அவங்க வந்து அந்த குரூப் வந்து பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக நம்ம இங்க வந்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் குறிப்பாக இன்வெஸ்டர் பேச போறோம். எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து நிறைய பேர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர்கள் தற்போது நிகழ்ச்சி முடித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். தளபதி Taste the Daily.